இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சுவை நடிகை ஷோபனாவுடைய பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் வடிவேலு, வெண்ணிற ஆடை மூர்த்தி உள்ளிட்ட முன்னணி காமெடி நடிகர்களுடன் பல படங்களில் ஜோடியாக நடித்துள்ள நகைச்சுவை நடிகை ஷோபனா. அவங்களுடைய 32 வயதில் திடீரென்று தற்கொலை செய்து கொண்டுட்டாங்க. அவரது இந்த தற்கொலைக்கு காதல் பிரச்சனை காரணமாக இருக்கலாம் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. திருச்சியை சேர்ந்தவர் ஷோபனா. நடிகர் வடிவேலு, வெண்ணிற ஆடை மூர்த்தி உள்பட நிறைய நடிகர்களுடன் நகைச்சுவை வேடங்களில் நடித்தவர் நடிகை ஷோபனா. வயது 32. திருமணமாகாத இவர் தனது தாயார் வைரம் ராணியுடன் கோட்டூர்புரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் H பிளாக்கில் வசித்து வந்தார். காலை 10:30 மணி அளவில் தாயார் ராணி வங்கிக்கு போய்விட்டார். வீட்டில் தனியாக இருந்த ஷோபனா திடீரென்று தற்கொலை முடிவை எடுத்துள்ளார். கதவை உள்பக்கம் சங்கிலியால் தாழ்பால் போட்டுவிட்டு மின்விசிறியில் தனது துப்பட்டாவால் தூக்கு போட்டு ஷோபனா உயிரை விட்டுவிட்டார். வங்கிக்கு போய்விட்டு திரும்பி வந்த தாயார் ராணி கதவை நீண்ட நேரம் தட்டி பார்த்தார். கதவு திறக்காததால் அக்கம்பக்கத்தினர் உதவியோடு கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்றனர். மகள் ஷோபனா தூக்கில் தொங்கியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக தூக்கில் இருந்து இறக்கி அருகில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு ஷோபனாவை எடுத்துச் சென்றனர். டாக்டர்கள் சோதித்து பார்த்துவிட்டு ஷோபனா ஏற்கனவே இறந்து போய்விட்டதாக தெரிவித்தனர். ஷோபனா தற்கொலை மூலம் உயிர்விட்ட சம்பவம் கோட்டூர்புரம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இது பற்றி தகவல் கிடைத்தவுடன் உதவி கமிஷனர் ராஜேந்திரன் மேற்பார்வையில் கோட்டூர்புரம் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். ஷோபனாவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்காங்க. பிரேத பரிசோதனைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஷோபனாவின் உடல் செவ்வாய்க்கிழமை அவங்க அந்த நாள் இறந்தது அப்போ சடங்குகள் நடந்துச்சு. ஏன் இந்த தற்கொலை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஷோபனா தற்கொலை செய்து கொண்டதில் பெரும் அதிர்ச்சி அடைந்த அவரது தாயார் கூறுகையில், அவருடைய அம்மாவுடைய பேர் பார்த்திங்கன்னா வைரம் ராணி கூறுகையில், எங்கள் குடும்பமே சினிமா குடும்பம்தான். நானும் நாடகம் மற்றும் சினிமாவில் நடித்துள்ளேன். எனது கணவர் ஜெயராமனும் நாடக நடிகர்தான். எனது மூத்த மகள் ஆனந்தி டைரக்டர் குருசங்கரை மணந்து கொண்டு தியாகராய நகரில் தனியாக வசிக்கிறாள். ஷோபனா எனக்கு 2வது மகள். பிகாம் பட்டப்படிப்பு படித்திருக்கிறாள். 15 வயதிலிருந்து அவள் நாடகங்களில் நடித்து வந்தாள். மீண்டும் மீண்டும் சிரிப்பு தான். வெண்ணிறாடை மூர்த்தியோடு சினிமாவிலும் நாடகங்களிலும் நடித்திருக்கிறாள். நடிகர் வடிவேலுடனும் நிறைய படங்களில் ஜோடியாக நடித்துள்ளாள். மீண்டும் மீண்டும் சிரிப்பு என்ற டிவி சீரியலில் வெண்ணிற ஆடை மூர்த்தியோடு நடித்து ஷோபனா பிரபலமானாள். ஜில்லுன்னு ஒரு காதல், சுறா உள்ளிட்ட 100 படங்களில் நடித்துள்ளாள். இளைஞன், சிறுத்தை உள்பட அவள் நடித்துள்ள இன்னும் 10 படங்கள் திரைக்கு வர இருக்கின்றன. மாமா மாப்ள டிவி தொடரிலும் ஷோபனா நடித்து கொண்டிருந்தாள். காதல் ஏமாற்றம். ஒரு ஆள் காதலித்து திருமணம் செய்வதாக கூறிவிட்டு ஷோபனாவை ஏமாற்றிவிட்டான். அது அவளுடைய மனதில் ஆறாத துயரமாக இருந்தது. நான் வேறு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் ஷோபனா இனிமேல் திருமணமே வேண்டாம் என்று கூறிவிட்டாள். சிக்கன்குனியா நோயால் பாதிக்கப்பட்டு அவள் அண்மையில் மிகவும் கஷ்டப்பட்டாள். சினிமா, டிவி தொடர், படப்பிடிப்புக்கு கூட அவளால் போக முடியவில்லை. என் மகள் மிகவும் நல்லவள். சினிமாவில் நடந்தாலும் கூட அவள் எந்த தப்பும் செய்யாமல் தானுண்டு தன் வேலையுண்டு இருந்தவள். அவளுடன் நடிக்கும் சக நடிகர் நடிகைகள் மிகவும் நல்ல பெண் ஷோபனா என்று தான் பாராட்டுவார்கள். சினிமா, டிவி தொடரில் நடிப்பதற்காக ஷோபனாவுக்கு கிடைக்கும் பணத்தை வங்கி காசோலையாகத்தான் தருவார்கள். அதுபோல கிடைத்த ஒரு காசோலையை வங்கியில் போடுவதற்காக தான் நான் இன்று காலை 10:30 மணி அளவில் அருகில் உள்ள வங்கிக்கு போனேன். நான் போகும்போது ஷோபனா தான் எனக்கு 2 தோசை சுட்டு கொடுத்தாள். டீயும் போட்டு கொடுத்தாள். அப்போது அவளுடைய மனதில் எந்தவித சஞ்சலமோ வருத்தமோ இருந்ததாக தெரியவில்லை. சமையலுக்கு கீரை வாங்கி வைத்திருந்தோம். அந்த கீரையை நறுக்கி வேக வைத்துவிட்டு நான் குளிக்கப் போகிறேன். அதற்குள் நீங்கள் வந்துடுமா என்று ஷோபனா சிரித்து கொண்டே என்னை வங்கிக்கு அனுப்பி வைத்தாள். 1 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வந்து பார்த்தபோது என் மகள் தூக்கில் தொங்கினாள். தூக்கிலிருந்து கீழே இறங்கிய போது அவளுக்கு உயிர் இருந்தது. உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றிருந்தால் அவளை பிழைக்க வைத்திருக்கலாம். தூக்கில் இருந்து இறக்கி வைத்த 1 மணி நேரம் கழித்துதான் அவளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றோம். இதனால் அவளை காப்பாற்ற முடியவில்லை. அவள் இந்த தற்கொலை முடிவை எடுத்ததற்கு என்ன காரணம் என்று எனக்கும் புரியாத புதிராகவே உள்ளது. கடிதம் எதுவும் அவள் எழுதி வைக்கவில்லை. இவ்வாறு தாயார் ராணி கண்ணீர் விட்டு கதறி அழுதபடி தெரிவித்தனர்.
ஆக்ட்ரஸ், நகைச்சுவை ஆக்ட்ரஸ் ஷோபனா 32 வயசுலேயே வந்து அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவை வேறு யாருமே வந்து எடுக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இவங்களுடைய இழப்பு வந்து பெரும் இழப்பு திரையுலகத்தில். ஸோ இந்த பயோகிராஃபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இல்லை வேறு ஒரு நல்ல ஒரு பயோகிராஃபியோட வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட்டாக டைமாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.